அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பின்வாங்கும் அமெரிக்கா, ஈரான் தொடர்பில் அதிரடி முடிவு. தென்கொரிய கார் தொழிற்சாலையில் பாரிய தீ விபத்து, 10 பேர் பலி, 25 பேர் கவலைக்கிடம். இந்தியாவுக்குள் நுழைந்த யுத்தம், டியாகோ கார்சியா தீவில் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல், ஈரானின் அதிரடி நடவடிக்கை. இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக 70வது தாக்குதல் அலையை ஆரம்பித்துள்ள ஈரான். ஈராக்கில் 24 மணி நேரத்தில் 27 அதிரடி தாக்குதல்கள், பற்றி எறிந்த எதிரியின் தளங்கள். 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமெரிக்க பிரிட்டன் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கிய ஈரான். உலகில் எந்த இடத்திலும் எதிரிகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, ஈரான் எச்சரிக்கை. சர்வதேச சந்தைக்கு வழங்க மேலதிக மசகு எண்ணெய் இல்லை, கையை விரித்த ஈரான். அமெரிக்காவுக்கு முதல் பெரிய அடி, ஈரான் நடத்திய தாக்குதலில் F-35 விமானம் பலத்த சேதம். பண்டிகை நாளில் வெடித்த ஏவுகணைகள், ஈரானின் எச்சரிக்கையால் மக்கள் வெளியேற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானிய எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகளை 30 நாட்களுக்கு தளர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்டு வரும் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனை சமாளிக்கும் விதமாக கடலின் நிலுவையில் உள்ள ஈரானிய எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகளை 30 நாட்களுக்கு தளர்த்துவதாக ட்ரம்பின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக தளர்வின் மூலம் சுமார் 14 கோடி கொள்கலன் எண்ணெய் உலக சந்தைக்கு வரும் என்றும், இதன் மூலம் எரிசக்தி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு ஓரளவுக்கு குறையும் என்றும் அமெரிக்க நிதி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அடுத்த சில நாட்களிலேயே மசகு எண்ணெய் ஆசிய சுத்திகரிப்பு நிலையங்களை சென்றடையும் என அமெரிக்க எரிசக்தி துறை தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய கார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 மாயமாகியுள்ளதாக தென்கொரிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவின் டேச்சோன் நகரில் உள்ள கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து பற்றியுள்ளது. குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு தீயணைப்படை வீரர்கள் விரைந்தனர். தீ பற்றிய போது தொழிற்சாலையில் பணியில் தொழிலாளர்கள் 170 பேர் இருந்தனர் என தென்கொரிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் தொழிலாளர்கள் 59 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 25 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தீ பற்றியதற்கான காரணம் என்ன என்பதை அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. கட்டிடம் இடிந்து விடும் அபாயம் இருந்ததால் தீயணைப்பு வீரர்களால் உடனடியாக தொழிற்சாலைக்குள் நுழைய முடியவில்லை. இதுவே உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்கா பிரித்தானியாவின் ராணுவ தளமான டியாகோ கார்சியாவை நோக்கி 2 நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு பகுதியை தாண்டி தனது சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சியாக இது கருதப்படுகிறது. அறிக்கையின்படி வெளியிடப்பட்ட தகவலில் ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று பறக்கும் நிலையிலே செயலிழந்ததாகவும் மற்றொன்றை தடுக்க அமெரிக்க போர்க்கப்பல் SN-3 தடுப்பு ஏவுகணையை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. எனினும் அந்த தாக்குதல் வெற்றியடைந்ததா என்பது உறுதியாக தெரியவில்லை. இந்த ஏவுகணைகள் எப்போது ஏவப்பட்டன என்பது குறித்து தகவல் வெளியிடப்படவில்லை. இந்த முயற்சி ஈரானின் ஏவுகணை திட்டம் அது பொதுவாக அறிவித்ததை விட அதிக தூரத்தை எட்டக்கூடியதாக இருக்கலாம் என்பதை காட்டுகிறது. டியாகோ கார்சியா தளம் ஈரானில் இருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மணித்தியாலங்களாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் வானூர்திகள் கடுமையான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குறித்த தாக்குதல்களுக்கு இணையாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக தங்களது 70வது கட்ட தாக்குதல் அலைகளை ஆரம்பித்துள்ளதாக ஈரானிய ஆயுதப்படைகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. ஈரான் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும்
இஸ்ரேலை இலக்கு வைத்து பெருமளவிலான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. மேலும் குறிப்பிட்ட சில பகுதிகளை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வருவதாக ஈரான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் தெஹ்ரானில் உள்ள சாராக்-இ மகல்லாதி, சாராக்-இ ஃபர்திஸ் மற்றும் ஹராஜ் ஆகிய பகுதிகளை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளதுடன் தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள சாராக்-இ ரே பகுதியிலும் பாரிய வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை தவிர தப்ரீஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய நகரங்களிலும் அமெரிக்க இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. தற்போதைய நிலவரப்படி தெஹ்ரான் நகரை சூழவுள்ள மாகாணங்களில் மோதல் தீவிரம் அடைந்துள்ளதோடு இரு தரப்புக்கும் இடையிலான ஏவுகணை பரிமாற்றங்கள் காரணமாக பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பு கடந்த 24 மணி நேரத்தில் 27 தாக்குதல்கள் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இதில் பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு ஈராக் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள எதிரி தளங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. இதற்கிடையில் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள அமெரிக்க தூதரக வசதிகள் மீது மீண்டும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ் தகவலின்படி அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் தங்கியிருப்பதாக கூறப்படும் அந்த தூதரக மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் மையம் மீது குறைந்தது 3 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. 3வது தாக்குதலுக்கு பிறகு அந்த வளாகத்திற்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதாக ஒரு அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் எல்லையிலிருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் உள்ள பிரிட்டனின் டியாகோ கார்சியா தீவை குறிவைத்து ஈரான் இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க ராணுவ படையை நிலைநிறுத்த பிரிட்டன் அனுமதித்திருந்தது. டியாகோ கார்சியா தீவிலுள்ள ராணுவ தளம் மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய பிராந்தியங்களை கண்காணிப்பதில் அமெரிக்காவுக்கு பிரித்தானியா உதவுகின்றது. இங்கிருந்து நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய குண்டுவீச்சு விமானங்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், ஏவுகணை தாக்குதலை சமாளிக்கும் போர்க்கப்பல்கள் இயக்கப்படுகின்றன. போர் தொடங்கிய சில நாட்களில் இலங்கை அருகே இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அளித்ததில் 84 பேர் பலியானார்கள். இதற்கு பழி வாங்குவோம் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தற்போது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்த தீவை ஈரான் சரமாரியான ஏவுகணை தாக்குதலால் தாக்கியுள்ளது. இது தொடர்பில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், ஈரான் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்க விரும்புவதில்லை, எனவே எங்களது ஏவுகணைகளின் வரம்பை 2000 கிலோமீட்டராக குறைத்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை ஈரான் குறிவைத்துள்ளது. இதன் மூலம் ஈரான் தனது ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரகசியமாக வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பேரிடியான செய்தியாகவே மாறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் போரை நிறுத்தும் தந்திரமாக மத்திய கிழக்கை தாண்டியும் தாக்குதல் நடத்தப் போவதை ஈரான் சூசகமாக தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவ மூத்த செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அபுல் பாசி செகார்ஜி இது தொடர்பாக பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் எதிரிகளை பற்றி எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன்படி பூங்காக்கள், பொழுதுபோக்கு பகுதிகள், சுற்றுலா தலங்கள் என உலகத்தில் எந்த இடமும் இப்போது இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது. இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இஸ்ரேல் அமெரிக்கா தளங்களை தரைமட்டமாக்குவோம் என்றும் ஈரான் சூளுரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தைகளுக்கு விற்பனை செய்வதற்காக கப்பல்களில் ஏற்றப்பட்டுள்ள மசகு எண்ணெயோ அல்லது மேலதிக எண்ணெய் கையிருப்போ இல்லை என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலமாக மார்ச் 20 நிலவரப்படி கப்பல்களில் ஏற்பட்டுள்ள ஈரான் மசகு எண்ணெய் மீதான தடைகளை தளர்த்தும் அமெரிக்காவின் நடவடிக்கை ஈரானின் எண்ணெய் அமைச்சு மறுத்துள்ளது. இதுகுறித்து ஈரான் தூதரகம் மும்பையில் உள்ள வெளியிட்ட அறிக்கையில், தற்போதைய நிலையில் சர்வதேச சந்தைகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய வகையில் கப்பலில் ஏற்றப்பட்ட நிலையில் உள்ள மசகு எண்ணெய் உபரி கையிருப்பு ஏதும் ஈரானிடம் இல்லை. தடைகளை தளர்த்தும் அமெரிக்காவின் கருத்துக்கள் எண்ணெய் வாங்குவோருக்கு நம்பிக்கையூட்டுவதையும் சந்தையின் மனநிலையை சீர்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருப்பதாக தெரிகிறது. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் மோதல் 4வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் நிலையில்
மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து சர்வதேச எண்ணெய் எரிவாயு சந்தை ஏற்கனவே பெரும் நிலையற்ற தன்மையுடன் காணப்படுகிறது. இந்நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து வந்துள்ள இந்த மறுப்பு செய்தி நிலையற்ற சந்தையில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். முன்னதாக ஈரானின் மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் மீதான தடைகளை இந்த ஆண்டு ஏப்ரல் 19 வரை தற்காலிகமாக தளர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த தளர்வின் கீழ் ஈரான் மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை அமெரிக்காவிற்குள் விற்பனை செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி மார்ச் 20 நிலவரப்படி கப்பல்களில் ஏற்றப்பட்டுள்ள ஈரானிய மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை உலக நாடுகளுக்கு விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஈரான் வான்பரப்பிற்குள் போர் தாக்குதலில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க விமானப்படையின் F-35 ரக போர் விமானம் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதையடுத்து மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க விமான தளம் ஒன்றில் தாக்குதலுக்குள்ளான போர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தாக்குதலுக்குள்ளானதை அடுத்து அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் ஒன்று மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் ஒன்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என இச்சம்பவம் குறித்து அறிந்த 2 வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவம் அந்த நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை படுகொலை செய்தது. அதைத் தொடர்ந்து வளைகுடா பிராந்தியம் முழுவதும் மூண்டுள்ள போரில் ஈரானில் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரானின் வான்பரப்பில் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அமெரிக்க விமானம் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட நபர்களை சுட்டிக்காட்டி ஈரான் நடத்திய தாக்குதலால் அமெரிக்க போர் விமானத்திற்கு பாரியதொரு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு உறுதி செய்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாகவும் அதிலிருந்த விமானியின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விமானம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரான் ஒரு அமெரிக்க விமானத்தை வெற்றிகரமாக தாக்கிய முதல் நிகழ்வாகவும் இது அமையப்பெற்றுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரில் F-35 ரக போர் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்ரேல் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஈரானால் ஈதுல் ஃபித்ர் பண்டிகை அமைதியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த ஏவுகணை தாக்குதல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஈதுல் ஃபித்ர் பண்டிகை அமைதியாக கழியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை நள்ளிரவை தாண்டிய சில நிமிடங்களில் அடுத்தடுத்து பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளன. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்த போது இந்த சத்தங்கள் உருவானதாக அந்நாட்டு அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த திடீர் தாக்குதலால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவுகிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ராஸ் அல் கைமான் நகரம் விரைவில் இலக்கு வைக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நகரத்தில் வசிக்கும் மக்கள் குறிப்பிட்ட பாதைகள் வழியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிகாரப்பூர்வமான விளக்கங்கள் இன்னும் முழுமையாக வெளிவராத போதிலும் ஈரானின் இத்தகைய தொடர் அச்சுறுத்தல்கள் அமீரகம் மற்றும் பிற வளைகுடா நாடுகளுக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சூழல் பாதுகாப்பு காரணங்களுக்காக வளைகுடா நாடுகளை அமெரிக்காவுடன் இன்னும் நெருக்கமான உறவை நோக்கி தள்ளி வருகிறது. அத்துடன் நேற்றைய தினத்திலிருந்து ஈரானின் அதிரடி தாக்குதலினால் கத்தார், குவைத் போன்ற வளைகுடா நாடுகள் பற்றியெறிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அதிரடி சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களினால் வளைகுடாவின் அமெரிக்கா ராணுவ தளங்கள் பற்றியெறிகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியானது அமெரிக்காவுக்கு ஒரு பேரிடியான செய்தியாகவே மாறியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.